ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது காலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. 10/1/2026. இன்றைக்கி நம்ம என்னென்ன பின்பற்றோம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம ஸ்நானம் செய்து சுத்தமாக இருக்கணும். அதே போல் முடிந்தால் உபவாசம் இருக்க ரொம்ப நல்லதுங்க. பால் பழம் எடுத்துக்கலாம் மட்டும் போதுமானது. உடல்நிலை சரியில்லாதவங்கனாக்கா லேசான உணவு எடுத்துக்கலாம். முடியலன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாங்க. இன்றைக்கி கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதே போல் சிவபெருமான் வழிபாடுதான் ரொம்ப நல்லது. இன்று நம்ம நாய்க்கு உணவு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அதாவது தயிர் சாதம் கூடவே எள்ளு சேர்த்து கலந்து வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கொடுத்து சில பேர் குங்கெல்லாம் வச்சு கால்கள்லாம் பூஜை மாதிரி கூட செய்வாங்க. அந்த மாதிரி செய்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வெறும் தயிர் சாதம் கொடுத்தா நல்லது. தயிர் சாதத்து கூட கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்தா ரொம்ப ரொம்ப புனிதங்க. அதே போல் இன்றைக்கி காலபைரவர் மந்திரம் ஓம் கால பைரவாய் நமகன்ட்டு நம்ம ஸ்லோகம் சொல்லுறீங்க, ஸ்லோகம் சொல்லலாம். அப்படி ஸ்லோகம் சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல, இதே சொன்னால் போதுமானது. ஓம் கால பைரவாய் நமகன்னு ஒரு 8 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம், இல்லை 108 முறை சொல்லலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1001 முறை சொன்னால் நல்லது. இல்லை எழுதினாலும் ரொம்ப நல்லது. சில பேர் எழுதி பார்ப்பாங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த முறை நம்ம ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இன்றைக்கி நம்ம என்னென்ன தானம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து உணவு கூட தானம் கொடுக்கலாம். அன்னதானம் சொல்லுவாங்க இல்லையா? அன்னதானம் சிறந்த தானம், தானத்துலேயும் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. இன்றைக்கி தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதே போல் அந்த சிவன் கோயிலில், அம்மன் கோயிலெலாம் காலபைரவர் சிலை இருந்தே இருக்கும். நீங்கள் அங்கே போய் வழிபட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம காலபைரவர் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, நம்மளோட பயம் நீங்கும், தடைகள் அகலும், சனி தோஷம் குறையும் சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய எதிரிகள் தொல்லை கூட குறையும் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பயம் ஒன்று இருந்தால் அதை வெல்லும் ஒரு சக்தி தேவை. அதே போல் கர்மா என்று ஒன்று இருந்தால் அதை கட்டுப்படுத்தும் தெய்வம் ஒன்று தேவை. மனம் என்று ஒன்று இருந்தால் அதற்கான அரசன் என்று ஒருவர் தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி தான், அந்த தெய்வம்தான் ஸ்ரீ காலபைரவர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன் வரும் அஷ்டமி திதியில் தான் இந்த காலாஷ்டமி கொண்டாடுவாங்க. பூஜை செய்யலாம். அந்த நாளில் நம்ம விரதம் இருக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, காலாஷ்டமிலாம் என்னென்ன? காலாஷ்டமினா காலம் என்றால் நேரம், அஷ்டமி என்றால் 8வது நாள் என்ன அர்த்தங்க? காலத்தை கட்டுப்படுத்தும் தெய்வம், அதாவது வழிபடும் 8வது நாள் தான் காலாஷ்டமி சொல்லுவாங்க. இந்த நாளில் காலபைரவ சக்தி மிக மிக அதிகமாக பூமியில் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுங்க. அதனால அன்றைக்கி நிறைய பேர் விமரிசையாக பூஜை செய்வாங்க. நம்ம அன்றைக்கி செய்கிற பூஜை நமக்கு 100 மடங்காக பலன் தரும் சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு காலபைரவர் யாருன்னு தெரியாதுங்க. அதை தெரிஞ்சுக்க ஒரு சின்ன இதை சொல்ல விரும்புகிறேன்னு. காலபைரவர் ஒரு சாதாரண தெய்வமே கிடையாதுங்க. சிவனின் கோபத்தின் அவதாரமாக தான் அவர் இருக்கார். இந்த பிரபஞ்சத்தில் ஒழுங்கு குலையும் பொழுது, அதர்மம் தலை தூக்கும் பொழுதும் சரி, அதே போது அகங்காரம் எல்லை மீறும் பொழுதும் அதை அழிக்க சிவன் எடுத்த உக்கிர வடிவமே காலபைரவர். அவர் கையில் உலகத்தை நேரத்தை குறிக்கும் டமருகமும், கர்மவிலை வெட்டும் வாழும், அகங்காரத்தை அடிக்கும் திரிசூலமும் இருக்கின்றன. இப்பொழுது நம்ம காலபைரவர் எப்படி அவதரிச்சார்னு பார்க்கோங்க. ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் யார் பெரியவன்ற ஒரு அகந்தை எழுந்ததுங்க. அப்போ பிரம்மாவோட அகந்தையை அளவுக்கு மீறிட்டு, அப்போ என்ன பண்ணார் சிவன் அந்த சமயத்து தான் காலபைரவர் அவதரிச்சாருங்க. ஒரே நொடியில் பிரம்மாவோட அகந்தையும் அறுத்தது. அதே போல் சிவன் காலபைரவராக உதித்ததும் அந்த நாள் தாங்க. அந்த நாள் தான் அஷ்டமி திதிங்க. அதனால தான் அஷ்டமி நாள் காலபைரவருக்கு மிக மிக விசேஷங்க. காலபைரவர் காலத்தின் காவலன் என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் நினைப்போங்க காலம் ஓடுகிறது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றா, நேரத்தை ஓட்டுபவரே காலபைரவர் தான். நம் வாழ்க்கையில் தாமதங்கள், தடைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், நிறைவேறாத முயற்சிகள், இவை எல்லாமே காலதோஷம் இருந்தால் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அது சரி செய்கிறது தான் காலபைரவருக்கு பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே போல் அவரோட வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் உணவு வாங்கி தரலாம். இல்லை பிஸ்கெட்ஸோ நம்ம கையில் என்ன முடியுதோ கண்டிப்பாக செய்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலபைரவோட வாகனம் யாருன்னு பார்த்தா நாய் தாங்க. நாய் என்றால் விசுவாசம். காலபைரவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னை முழு நம்பிக்கையோட யார் சரணோ ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். அதனால் காலாஷ்டமி என்று நாய்க்குள்ள உணவு கொடுக்குறோமோ அது பெரிய புண்ணியத்தை கொடுக்குங்க. நம்மளோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எவ்வளோதான் முயன்றாலும் விலகாது. அதற்கு காரணம் பூர்வ ஜென்ம வினைன்னு சொல்லுவாங்க சில பேர். அதை
தவிர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக இருக்குன்னா காலபைரவர் கண்டிப்பாக உண்டுங்க. முழு மனதோட யாரெல்லாம் வேண்டாமோ அவர் கண்டிப்பாக அது அவரோட எல்லாரோட பிரச்சனையும் கண்டிப்பாக அவர் சரி செய்து வைப்பார்ன்றது தயக்கமோ வேண்டாம். அஷ்டமி விரத மகிமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம யாரெல்லாம் அந்த விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் திடீர் மரண பயம் விலகும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மரண பயம் அதிகமாகவே இருக்கும், அது நீங்கன்னு சொல்லுவாங்க. மன தைரியம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. தீய சக்தி எதுவுமே அவங்ககிட்ட அணுகாதுங்க. அதாவது நம்ம முடிஞ்சளவுக்கு காலபைரவர் கோயில் போகிறது ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய இடத்துல இருக்குங்க கோவில். அந்த கோயில் அப்படி நம்ம வந்துட்டு காசி காலபைரவர் முடிஞ்சால் கண்டிப்பாக அன்றைக்கி போகிறது ரொம்ப நல்லது. அப்படி போக முடியாதுங்க, உங்கள் வீட்டுக்கிட்டே எந்த கோயிலில், முக்கியமாக அம்மன் கோயிலில் சில அம்மன் கோயிலில் இருக்கும். அதே போல் சிவன் கோயிலில் கூட காலபைரவர் சிலை இருக்கும். நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் வெத்தலை பாக்கு வாழைப்பழ வச்சு பூஜை பண்ணால் போதுமானது. கூடவே ஒரு துண்டு வெள்ளம் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க. ஒரு வெள்ளம் ரொம்ப குட் நியூஸ் சீக்கிரம் வேணாக்கா ஒரு குட்டி வெள்ளம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சு வேண்டிக்கிட்டாக்கா நம்ம வேண்டிங்கன்னா என்ன வேண்டியிருக்குமோ குட் நியூஸ் வீக்கமாகவே நம்மளை வந்து செய்கிறோங்க. கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. நிறைய பேர் காலாஷ்டமின்னு பயப்படுவாங்க, அது ஒரு பயம் தரும் நாள்னா. அது கண்டிப்பாக கிடையாதுங்க. காலாஷ்டமின்றது வந்து நம்மளோட பயத்தை வெல்லும் நாள்ங்க. நம்ம இந்த நாளில் காலபைரவர் நினைத்தால் அவர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனியாக இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சாமி வந்துச்சு நம்ம காலபைரவர் தாங்க. இந்த பிரதியை பார்க்குற அனைவருக்காகவும் நான் காலபைரவர் வேண்டிக்கிறேன். உங்களோட அனைவரோட வாழ்க்கையிலும் பாதுகாப்பையும் தைரியத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வேண்டிக்கிறேன். ஓம் காலபைரவாய நம. 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 ஓம் கால